வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புல்வாமா தாக்குதலுக்கு ஜெய்ஷே முகமது இயக்கம் பொறுப்பேற்ற பின்னும் பாகிஸ்தான் தொடர்ந்து மறுப்பு. தீவிரவாத அமைப்பை காப்பாற்ற முயல்வதாக பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றச்சாட்டு. மக்களவை தொகுதிகள் குறித்து திமுகவுடனான பேச்சு சுமூகமாக நடைபெற்றது. எந்தெந்த தொகுதிகள் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என KS அழகிரி பேட்டி. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலைக்கு தடையாக இருப்பது யார் என வைகோ கேள்வி. ஆளுநரை தட்டி கேட்கும் துணிச்சல் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு இல்லை என தங்க தமிழ்ச்செல்வன் கருத்து. ஊழலில் திளைக்கும் பாஜக அரசு நாட்டின் வளங்களை கொள்ளையடிப்பதாக மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. பிரதமரின் தவறான முடிவால் லட்சக்கணக்கான மக்கள் மீளா துயரில் தவிப்பதாகவும் பேச்சு. தமிழகம் முழுவதும் நாளை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்த ஏற்பாடு. 5 வயதிற்குட்பட்ட 72 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்க சுகாதாரத்துறை இலக்கு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புல்வாமா தாக்குதலுக்கு ஜெய்ஷே முகமது இயக்கம் பொறுப்பேற்ற பின்னும் அதனை பாகிஸ்தான் மறுத்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியாவின் 2வது விமானத்தை சுட்டு வீழ்த்திவிட்டதாக கூறும் பாகிஸ்தான் அது குறித்த வீடியோவை பன்னாட்டு ஊடகங்களுக்கு ஏன் வழங்கவில்லை என கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தானின் F-16 போர் விமானம் இந்திய விமானி அபிநந்தனால் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு கண்கண்ட சாட்சியும் மின்னணு ஆதாரங்களும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புல்வாமா தாக்குதலுக்கு ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்ற பின்னும் பாகிஸ்தான் அதனை மறுத்து வருவது தீவிரவாத அமைப்பை பாகிஸ்தான் காப்பாற்ற நினைக்கிறதோ என்கிற சந்தேகத்தை எழுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிரவ் மோடி லண்டனில் வாழ்ந்து வருவது பற்றி தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவரை விசாரணைக்கு நாடு கடத்துவதற்கான இந்தியாவின் கோரிக்கை பிரிட்டன் அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும் ரவீஷ்குமார் தெரிவித்தார். 21 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதி வேட்பாளர்கள் நேர்காணலில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் துரைமுருகன், TR பாலு ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நேர்காணலின் போது அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நகர ஒன்றிய பகுதி கழக செயலாளர்களிடமும் தொகுதி குறித்து விசாரித்தனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முடிவு செய்வதற்காக திமுக மற்றும் காங்கிரஸ் தொகுதி பங்கேற்று குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான ஒப்பந்தம் இரு கட்சிகளுக்கிடையே கையெழுத்தாகியுள்ளது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முடிவு செய்வதற்காக காங்கிரஸ் தொகுதி பங்கேற்று குழுவினர் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது திமுக சார்பில் துரைமுருகன், RS பாரதி, KN நேரு, பொன்முடி ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோல் காங்கிரஸ் சார்பில் KS அழகிரி, ராமசாமி, தங்கபாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தாங்கள் விரும்பும் தொகுதிகள் குறித்து திமுகவிடம் தெரிவித்துள்ளதாக கூறினார். காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. மிகவும் தோழமை உணர்வோடு இருந்தது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற தத்துவத்தில் நம்பிக்கை உடையவர்கள் நாங்கள். எனவே எங்களுடைய கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக குழு அன்பாக கேட்டுக்கொண்டது. ஏறக்குறைய எங்களுடைய பல்வேறு விஷயங்களும் பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கின்றன. விரைவில் எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிக்கப்படும். மீண்டும் நடைபெறும். இல்லை, எங்களை எதிலையுமே இழுபறியே இல்லை. 10 தொகுதியில் இருக்கிற சாதக பாதக அம்சங்களை பேசியிருக்கிறோம். 10 தொகுதிகள் அவர்களும் எங்களுக்கான நல்ல ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார்கள். நாங்களும் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர்களிடம் சொல்லி இருக்கிறோம்.
எனவே மிகவும் சுமூகமாக மிகவும் சிறப்பாக இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டது. எங்களுக்கு தேவையான தொகுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் மற்ற கட்சிகளோடும் பேசி அதற்கு முடிவு காண்பார்கள். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலைக்கு தடையாக இருப்பது யார் என்பதை ஆளுநரும் தமிழக அரசும் பதிலளிக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்பட 7 பேர் விடுதலை தொடர்பாக செப்டம்பர் 9ஆம் தேதி தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறினார். 7 பேரின் விடுதலை குறித்து உள்துறை அமைச்சகம் ஆட்சேபம் தெரிவித்ததால் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வைகோ குற்றம் சாட்டினார். எனவே 7 பேரின் விடுதலைக்கு தடையாக இருப்பது யார் என்பதை ஆளுநரும் தமிழக அரசும் பதிலளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 161வது பிரிவின்படி தமிழ்நாடு அரசு அப்படி அமைச்சரவை பரிந்துரை செய்வது ஆளுநர் விடுதலை செய்யலாம். விடுதலை செய்வதற்கு அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. செப்டம்பர் 6ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. 9ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை 7 பேரை விடுதலை செய்வதற்கான கோரிக்கையை அனுப்பியது. 7 பேர் விடுதலையில் இதை தடையாக நிற்பது கவர்னரா தமிழ்நாடு அரசா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் அரசு. செய்தியாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதிலளிக்க வேண்டுமே தவிர ஒருமையில் பேசக்கூடாது என பிரேமலதா விஜயகாந்திற்கு தங்க தமிழ்ச்செல்வன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்பட 7 பேரின் விடுதலையில் ஆளுநர் கையெழுத்திடாமல் தாமதம் செய்து வருவதாக கூறினார். இதனை தட்டி கேட்கும் துணிச்சல் எடப்பாடி அரசுக்கு இல்லை என்றும் தங்க தமிழ்ச்செல்வன் விமர்சித்தார். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை ஒருமையில் பேசுவது தவறு என்றும், ஊடகத்தில் இருப்பவர்கள் ஆர்வமாக கேட்கும் கேள்விகளுக்கு அவர் பொறுமையாக பதிலளித்திருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பேரறிவாளன் அவங்க உட்பட 7 பேர் விடுதலைன்றது சட்டப்படி விட்டுதே ஆகணும். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு. சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிட்டீங்க. கவர்னர் எதுக்கோ கையெழுத்து போடுறவர் எதுக்கு மட்டும் கையெழுத்து போடாமல் ஏன் தாமதப்படுத்துறான்னு தெரியல. அந்த தாமதத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் அதிமுக அரசுக்கு இல்லை. பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள், செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் ஹார்ஸாக தான் கேட்பாங்க. அதை கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பதில் சொல்லணும். ஒருமையில் பேசக்கூடாது, அது தவறு. இந்திய ராணுவ ரகசியங்களை இலங்கையிடம் பரிமாறியதால் தான் 1991 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதாக மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரகசியத்தை காப்பாற்ற முடியாத கட்சி திமுக என மு.க. அழகிரியும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இலங்கையிலே ஒரு போர் இருக்கும் பொழுது நம்முடைய சந்திரசேகர் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தார். அப்பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தார். அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைப்பதற்கு காரணம் இந்திய ராணுவ ரகசியங்களை இலங்கையிலே பரிமாறிக்கொண்டதன் காரணமாக, இந்த ரகசியத்தை வெளியிட்டதன் காரணமாக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நாட்டினோட ரகசியத்தை காப்பாற்ற முடியாத இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஊழலில் திளைத்து வரும் பாஜக அரசு நாட்டின் செல்வங்களையும் வளங்களையும் கொள்ளையடித்து வருகிறதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அம்மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மமதா பானர்ஜி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆட்சியின் கீழ் நாட்டு மக்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருவதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த தவறான முடிவுகளால் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் மீளா துயரத்தில் முடங்கியுள்ளதாகவும் கவலை தெரிவித்தார். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் தீவிரவாதம் ஒழியும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்ததாகவும், ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் காஷ்மீரில் தீவிரவாதம் 260% அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நாட்டு மக்கள் குறித்து சிறிதும் கவலை இல்லாமல் தொடர்ந்து ஊழலையும் அராஜகத்தையும் நிகழ்த்தி வரும் நரேந்திர மோடி அரசுக்கு வரும் மக்களவைத் தேர்தலில் மக்கள் கட்டாயம் பாடம் புகட்ட வேண்டும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி வலியுறுத்தினார். தமிழகம் முழுவதும் நாளை 72 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் என மொத்தம் 43,000 மையங்களில் நாளை போலியோ சொட்டு மருந்து வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை 5 வயதிற்குட்பட்ட 72 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கும் முகாம் நாளில் சொட்டு மருந்து கொடுப்பது அவசியம் என்றும் விடுபடும் குழந்தைகளை கண்டறிய குழந்தைகளுக்கு இடது கை சுண்டு விரலில் மை வைக்கப்படும் எனவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சோதனை சாவடிகள், விமான நிலையங்கள் என மக்கள் கூடும் இடங்களில் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நிலவும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியாவுடன் ஒத்துழைக்க பாகிஸ்தான் தலைவர்கள் உறுதியாக இருப்பதாக சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் அல் ஜுபைர் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் ஜெய்ஷே முகமது அமைப்பு நடத்திய புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாலக்கோட் தாக்குதலை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியாவுடன் ஒத்துழைக்க பாகிஸ்தான் தலைவர்கள் உறுதியாக இருப்பதாக சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் அல் ஜுபைர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பாகிஸ்தான், இந்தியா இடையே ஏற்பட்டுள்ள பதற்றம், இரு நாடுகள் சார்ந்த நலன்கள் குறித்தும் சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் அல் ஜுபைருடன் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷி ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் இருந்து தப்பிச் சென்ற வைர வணிகர் நீரவ் மோடி லண்டனில் ஆடம்பரமாக அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் உத்தரவாதத்துடன் 13,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாத நீரவ் மோடி கடந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து தப்பிச் சென்றார். இந்த நிலையில் மும்பை அருகே அலிபாகில் விதிமுறைகளை மீறி அவர் கட்டியிருந்த பங்களாவை அரசு அதிகாரிகள் வெடிவைத்து தகர்த்து தரமட்டமாக்கினர். இதையடுத்து அவர் லண்டனில் ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பில் 3 படுக்கை அறைகள் கொண்ட வீட்டில் வாழ்ந்து வருவதாக டெலிகிராப் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வீட்டின் மதிப்பு இந்திய மதிப்பில் சுமார் 73 கோடி ரூபாயாகும் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் மீண்டும் புதியதாக வைர வணிகத்தை துவங்கியுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி மாநிலத்திற்கு பேரிடர் நிவாரணம், வறட்சி நிவாரண நிதியை விடுவிக்க வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் குடகு உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் பேரழிவு ஏற்பட்டது. அதே நேரத்தில் மாநிலத்தில் மொத்தமுள்ள 176 வட்டங்களில் 100 வட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்று டெல்லி சென்ற கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். நிலுவையில் உள்ள தேசிய பேரிடர் நிவாரண நிதி, ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்ட நிதி ஆகியவற்றை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கர்நாடகத்தில் உள்ள மதசார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி அரசை கவிழ்க்க பிரதமர் நரேந்திர மோடி தனது நண்பர்கள் மூலம் சதி செய்வதாக அண்மையில் குமாரசாமி குற்றம் சாட்டியிருந்தார். உழவர் நிதியுதவி திட்டத்திற்கு பயனாளிகள் பட்டியலை வழங்காத கர்நாடக அரசு விவசாயிகளுக்கு எதிரானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடியும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் மாநில நலனுக்காக பிரதமரை குமாரசாமி சந்தித்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக மக்களின் நலன்களுக்காக பல்வேறு திட்டங்களை வழங்கிய அதிமுக அரசை மக்கள் என்றுமே மறக்கக்கூடாது என அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார். கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்காங்க. 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை இன்றைக்கு உங்களுக்கே பத்திரிகை நண்பர்களும் தெரியும். இன்றைக்கு எல்லா பக்கம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த பணிகள் நடந்தே கிடையாது. ஆகவே 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி நம்ம கோவை மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறோம். இந்த விடுபட்ட பணிகள் அத்தனையும், ஆரம்பிக்கப்பட்ட பணிகள் அத்தனையும் வேகமாக முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கிறோம். நன்றி. தமிழக அரசின் தலைமை செயலகத்தை கட்சி தலைமை அலுவலகமாக மாற்றிய எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என RS பாரதி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழக ஆளுநருக்கு அவர் எழுதிய கடிதத்தில், அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் ஒருவர் அவர் பணியாற்றும் அரசின் தலைமை செயலகத்தை அரசு பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது விதிமுறை என தெரிவித்துள்ளார். ஆனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அரசு தலைமை செயலகத்தை அரசியல் பணிகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படை விதிகள் கூட தெரிந்து கொள்ளாமல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாக RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். தலைமை செயலகத்தை தவறாக பயன்படுத்திய விவகாரத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோருடன் தலைமை செயலாளரும் சட்ட விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டுள்ளனர் என்றும், இந்த பிரச்சனையில் ஆளுநர் உடனடியாக தலையிட்டு தலைமை செயலாளரிடமிருந்து உரிய விளக்கம் கேட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று RS பாரதி தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
சேலம் கட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. மணி சந்தித்து பேசினார். சேலம் விமான நிலையத்திற்கு வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் ஓமலூரில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது தேர்தல் பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையான கட்சியாக உள்ளதால் அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்தார். எங்கள் மருத்துவரையா அவர்கள் தமிழ்நாட்டின் வெற்றி கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒவ்வொரு நாளும் வேகமாக மக்கள் மத்தியில் செய்தியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அதிமுக தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டின் பெரிய கட்சி, வலிமையான கட்சி. அந்த அதிமுகவோடு கடந்த சட்டமன்ற தேர்தலில் 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ தமிழ்நாட்டில் முதல் கட்சியும் 3வது கட்சியும் ஒன்னா இணைஞ்சிருக்கு. அப்போ அடுத்த கட்சிகள் இன்னும் நிறைய வந்திருக்காங்க. இது வாக்கு வங்கியை கூட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணிங்கிறத சாதாரண படிக்காத பாமர மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி வலிமையான கூட்டணியை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாகரிகம் தெரியாமல் சட்டமன்றத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாக்கை துருத்தி பேசியதால் அவருடைய கட்சி வீழ்ச்சியடைந்ததாக அதிமுக சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக, அதிமுக என 2 கட்சிகளுடன் ஒரே நேரத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது தவறு என்றும் குறிப்பிட்டார். அதான் போனாங்க. அதாவது சட்டசபையுடைய நாகரிகம் தெரியாம அவர் அந்த நாக துட்டினா தெரியுமா, அப்படி அதுலதான் அந்த கட்சியை கீழே வர்ற காரணமே. ஒரு எங்க எதிர்கட்சியாக வந்து உட்கார வச்சு அழகு பார்த்த எங்களுடைய அம்மா வந்து நாக துடிச்சு காமிச்சாங்கல்ல, அது அவருடைய அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அதுதான். அதுதான் தப்பா செஞ்ச ஒரு தப்பு. என்ன மிகப்பெரிய தப்பு என்ன, அங்கேயே இருக்கலாம் இங்கே இருக்கலாம். ஒரு கட்சி இருந்தா எங்க வேணா அவர்களுடைய சுயாட்சியை சுதந்திரம். ஆனா அங்கேயும் பேசி இங்கேயும் பேசுறது மிகப்பெரிய ஒரு தப்பா தெரியுது. ஆனா அப்படி இல்லாமல் எங்க கட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு கூட்டணியை எங்களுடைய அமைச்சர்கள் சேர்ந்து அமைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா மாபெரும் வெற்றி அடையும், அது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட பிறந்து சில நாட்களே ஆன ஆண் குழந்தையை செங்கல்பட்டு குழந்தைகள் காப்பக அதிகாரிகளிடம் ரயில்வே காவல்துறையினர் ஒப்படைத்தனர். தாம்பரம் ரயில் நிலையத்தின் 3வது நடைமேடையில் பச்சிளம் ஆண் குழந்தை ஒன்று இருப்பதாக ரயில்வே காவல்துறைக்கு கல்லூரி மாணவிகள் தகவல் தெரிவித்தனர். விரைந்து சென்ற ரயில்வே காவல்துறையினர் குழந்தையை மீட்டனர். அப்போது குழந்தை அழுது கொண்டிருந்ததால் அங்கிருந்த பெண் காவலர்கள் குழந்தைக்கு பால் கொடுத்து கொஞ்சி மகிழ்ந்தனர். பின்னர் செங்கல்பட்டு குழந்தைகள் காப்பக அதிகாரிகளுக்கு அவர்கள் தகவல் கொடுத்தனர். இதையடுத்து தாம்பரம் வந்த அதிகாரிகளிடம் ரயில்வே காவல்துறையினர் குழந்தையை ஒப்படைத்தனர். சேலம் அருகே கரும்பு தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 ஏக்கரில் விளைந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கரும்புகள் எரிந்து நாசமாயின. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த நாட்டாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முத்து மற்றும் குமார் ஆகியோருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தில் கரும்பு பயிரிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கரும்பு தோட்டத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கரும்பு தீயில் எரிந்து சேதமானது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அருகே விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைப்பதை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மின் கோபுரத்தில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை, ஈரோடு, திருவண்ணாமலை, கரூர், சேலம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கோவை மாவட்டம் சூலூர், சுல்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர். மேலும் அந்த பகுதியில் உள்ள உயர்மின் கோபுரத்தில் ஏறி போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டனர். அனைத்து பகுதிகளிலும், அதாவது இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் திரண்டு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தாவது அரசு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து விவசாயிகளுக்கு சாதகமான நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும். எங்களை ஏமாத்திடலாம், எங்களை மிரட்டலாம்ங்கிற அந்த தயவு செய்து அந்த தவறான எண்ணத்தில் போக போக இந்த போராட்டம் மிக கடுமையாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த அசாதாரணமான இந்த தேர்தல் வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் விவசாயிகளை இந்த மாதிரி வஞ்சிப்பது இந்த தேர்தலில் மிகப்பெரிய
ஒரு எதிர்விளைவை கொடுத்து மிகப்பெரிய தோல்வியை இந்த அரசுக்கு கொடுக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு இந்த விவசாயி எங்கெல்லாம் வீழ்த்தப்படுகிறானோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஆட்சி வீழ்த்தப்படும் என்பது வரலாறு. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.